பெங்களூரில் நீங்கள் எவ்வளோ பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தாலும் இந்த ஒரு பிளேஸை மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபேமிலியோடு போய் ஃபுல் என்ஜாய் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ். இது ஒரு மியூசிக் மியூசியம். இதோட என்ட்ரி ஃபீ அண்ட் டைமிங்ஸ் வந்து உங்களுக்கு வீடியோவில் கொடுக்குறேன், பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. நாம் அப்படியே உள்ளே போய் ஒரு என்ட்ரியை போட்டு டிக்கெட்ஸும் எடுத்துகிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நம்ம என்ட்ரன்ஸ்லேயே எக்ஸைட்மெண்ட் ஆகிற மாதிரி சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் தாண்டி தான் நம்ம உள்ளே போகணும். ஆயிரம் அதிசயம் அமைந்தது பாபா ஜாதகம். என்னடா இது, ஸ்டோனுக்கு மசாஜ் பண்ணால் சவுண்ட் வருமா? ஆமாங்க, எனக்கும் ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. அங்கே வந்து சிங்கிங் ஸ்டோன்ஸ்னு ஒன்று இருந்துச்சு. அதில் நம்ம கையை வந்து தண்ணியில் நனைச்சிட்டு அதுக்கு மசாஜ் பண்ணால் அதுலேருந்து சவுண்ட் வருமா? என்னடா இது, ட்ரை பண்ணி பார்ப்போம்னு நானும் ஆரம்பித்து ரொம்ப நேரமாக நானும் மெதுவாக தான் ட்ரை பண்ணிட்டுருந்தேன். ஆனால் சவுண்டே வரல. சரி, வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு இதெல்லாம் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் நமக்கு என்ட்ரன்ஸ்லேயே இருந்துச்சு. ஸோ உள்ளே போகும்போதே நம்ம எக்ஸைட்மெண்ட்டோட தான் போவோம். அதுவும் இல்லாமல் நீங்களும் இந்த மாதிரி மியூசிக் லவராக இருந்தால் கண்டிப்பாக விசிட் பண்ண வேண்டிய பிளேஸில் இதுவும் ஒன்றா இருக்கும். உள்ளே போனோடனே ஒரு மினி தேட்டர் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 180 டிகிரி இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம் மியூசிக்கை பற்றி போட்டு காமிச்சாங்க. ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்மளே மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் சூஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ரிதம் சூஸ் பண்ணி நம்மளே ஒரு புது டியூனை உருவாக்குற மாதிரி ட்ரம் பேட்லாம் கொடுத்துருந்தாங்க. இது என்ன ஒரு பெனிஃபிட்னா, அதெல்லாம் நம்மளே யூஸ் பண்ணி நம்மளே கேட்டுக்கலாம். ஸோ அது வந்து ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் இந்த ஆட்டோ உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மானிட்டர் செட் பண்ணியிருந்தாங்க. மானிட்டர் செட் பண்ணி ஒவ்வொரு இண்டிபெண்ட் ஆல்பம் மியூசிக் அந்த மாதிரி நிறையா இது ப்ளே பண்ணியிருந்தாங்க. நீங்கள் பொறுமையாக உட்காந்து 1 by 1 பார்த்து ரசிச்சுட்டு போகலாம். மியூசிக்காக மட்டும் கிடையாது, இங்கே அட்மாஸ்பியரு செம்மையாக இருந்துச்சு. ரொம்பவுமே க்ரியேட்டிவாக கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் நம்மளோட வாய்ஸை நம்மளே ரெக்கார்ட் பண்ணி நம்மளோட டோன் வந்து டி ஷார்ப்பில் இருக்கா, சி ஷார்ப்பில் இருக்கா, இல்லை சியில் இருக்கா, அந்த மாதிரி நம்மளே தெரிஞ்சுக்கலாம். இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அப்புறம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் யூஸ் பண்ண பியானோ, அப்புறம் பியானோ மட்டும் கிடையாது, நிறையா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அங்கே ஷோவுக்கு வச்சுருந்தாங்க. எல்லா இடத்துலையும் உங்களுக்கு இந்த மாதிரி சின்னதாக ஒரு மானிட்டர் இருக்கும். அதை டச் பண்ணி நீங்கள் மியூசிக்லாம் ப்ளே பண்ணி கேட்டுக்கலாம். அங்கே ஹெட்செட் வச்சுருப்பாங்க. நம்மளோட ஹெட்ஃபோன்ஸை கூட அங்கே ப்ளக் அண்ட் ப்ளே பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோக்கு, பாப்பு, பாலிவுட்டு, கான்டெம்ப்ரரி, ஆர்டிஸ்டிக்கலி, அதுக்கப்புறம் ட்ரெடிஷ்னல், இந்த மாதிரி ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மியூசிக் வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். இங்கே வந்து உங்களுக்கு மொத்தமாக 3 ஃப்ளோர் இருக்குது, 9 கேலரிஸ் இருக்குது. எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த கேலரி 5ல் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கலாம். சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பார்க்காம இருக்கலாம், இனிமேல் பார்க்க முடியாத இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கலாம். எல்லாமே அரேஞ்ச் பண்ணி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஜான்ராக்கும் தகுந்த மாதிரி அதோட தீம்லேயே நிறையா திங்ஸ் வச்சு அதெல்லாம் செம்மையாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. செம்ம அட்மாஸ்பியருங்க உள்ள. இந்த மியூசியமில் என்னோடய ஒன் ஆஃப் த ஃபேவரட் பிளேஸ் எங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்டூடியோ தான். இந்த ஸ்டூடியோ ஆன்யாருன்னு இருக்கும். உள்ளே போயிட்டு நமக்கு பிடிச்ச கரோக்கை செலக்ட் பண்ணி ப்ளே பண்ண விட்டு நம்ம மைக்கில் பாடி அதை வந்து நம்ம ப்ரிவியூவாகவும் கேட்டுக்கலாம். உண்மையிலுமே செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. நீங்கள் கண்டிப்பாக போனால் ட்ரை பண்ணுங்கள். கேசட்ஸு, டிவி, மைக்கு இதெல்லாம் ஃபஸ்ட்லேருந்து இப்போ வரைக்கும் எப்படிலாம் வந்து எவாலுவேட் ஆகிட்டு வந்திருக்கு அது எல்லாமே ஷோ ஆஃப் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் எல்லாம் சுற்றி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக கீழே வரும்போது அங்கேயும் ஒரு மினி தேட்டர் இருந்துச்சு. அங்கே வந்து என்ன ப்ரொஜெக்ட் பண்ணிட்டுருந்தாங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ட்ரெடிஷ்னல் அவங்களோட சாங்ஸ் எதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க எல்லாமே ப்ளே பண்ணிட்டுருந்தாங்க. தென் ஃபைனலி சின்னதாக ஒரு டச்சப் மாதிரி பியானோ இருந்துச்சு. அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளே பண்ணிக்கலாம், எப்படி வேணால் என்ஜாய் பண்ணிக்கலாம். ஆனால் என்ன ஒரு விஷயம்னா எல்லோரும் சுற்றி நின்று வேடிக்கை பார்ப்பாங்க. எனக்கே லைட்டாக ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. இருந்தாலும் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்தேன்.
நான் ஏன் இந்த மியூசியம் போனேன்னா, நான் ஒரு மியூசிக் லவர், அதனால் போனேன். அதுவும் இல்லாமல் ஏன் இந்த மியூசியமை சூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான். நீங்கள் வேறு எந்த மியூசியம் போனாலும் யூஸ்வலாக நீங்கள் வந்து ஒரு கண்ணாடி பின்னால் வச்சுருப்பாங்க. நீங்கள் வந்து அதை டச் கூட பண்ண முடியாது. லைக் ஃபோட்டோ எடுக்கலாம், செல்ஃபி எடுக்கலாம், சும்மா பார்த்துட்டு வந்துடலாம். ஆனால் இந்த மியூசியமில் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்து ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், தொட்டு பார்த்து என்ஜாய் பண்ணலாம், எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ அது எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சி. ஸோ அதுக்காக தான் நான் விசிட் பண்ணேன். நீங்களும் ஃப்ரீயாக இருந்தால் விசிட் பண்ணி பாருங்கள். நான் எங்கே போனாலும் அந்த பிளேஸோட ஞாபகத்தமாக சின்னதாக ஏதாவது ஒரு பொருளாச்சும் வாங்குவேன். இங்கே வந்து அவங்களோட அஃபிஷியல் மெர்ச்சன்டைஸ் ஷாப் ஒன்று இருந்துச்சு. அங்கே போயிட்டு இந்த மியூசிக் பவுச்சு வாங்கினேன். அப்புறம் அங்கே ஒரு ஃபுட் கோர்ட் இருந்துச்சு. அப்புறம் லைட்டாக போய் சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு வெளியே வந்துச்சு. ஸோ நீங்கள் பெங்களூர் வந்தால் கண்டிப்பாக இந்த மியூசியமை விசிட் பண்ணி பாருங்கள். அது ஒரு மியூசிக் லவராக இருந்தால் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட வீடியோஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்குது. ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.